ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷெஃப் ஃபுட் தமிழ். நான் உங்கள் ஷெஃப் ஜான். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் பிரியாணி தாங்க. அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 15 கிலோ சீரக சம்பா அரிசி, 15 கிலோ மட்டன் 1:1க்கு போட்டிருக்கோம். நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஷெஃப் ஃபுட் தமிழ் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். இப்போ வாங்க நமக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம பாத்திரத்தில் 4 லிட்டர் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ரீஃபைண்ட் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். எண்ணெய் சூடானதும் நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாங்க. 5 கிலோ வெங்காயத்தை நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போது வெங்காயம் நமக்கு பொன்னிறமாக ஆகணும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி பொன்னிறமாக ஆகிடுச்சின்னா நமக்கு பிரியாணி நல்லா கெட்டு போகாமல் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சமயத்தில் நம்ம இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். 1.5 கிலோ பூண்டு, 750 கிராம் இஞ்சி, இது எல்லாத்தையும் சேர்த்து நான் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இது இப்போ ஆட் பண்ணி நம்ம வதக்கிக்கலாங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடணும். இஞ்சி பூண்டு வதக்கும் போதே நம்ம மிளகாய் தூள் சேர்த்து வதக்கிக்கலாங்க. நல்லா கலர் கொடுக்கும். நான் 13 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துருக்குறேன். சில்லி பவுடர் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இஞ்சி பூண்டோட சேர்த்து பாருங்கள், அப்போவே நமக்கு நல்லா கலர் கொடுக்கும். இந்த கலர் கடைசியாக பிரியாணி முடிகிற வரைக்கும் இந்த கலர் நமக்கு அந்த கலர் கிடச்சிக்கிட்டே இருக்கும். இப்போது பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். இந்த பிரியாணி மசாலா நான் 150 கிராம் சேர்த்துருக்குறேன். இப்போ ஹோம்மேட் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். இது 1 கிலோவுக்கு 1 ஸ்பூனுங்கிற விதத்தில் நான் 15 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இந்த ஹோம்மேட் பிரியாணி மசாலா எப்படி செய்யுது நான் முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன். ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன், போய்ட்டு பாருங்கள். இப்போது நமக்கு எல்லா மசாலாவும் சேர்ந்து நல்லா வதங்கணும். இது கூடவே நம்ம ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் சேர்க்க போகிறோங்க. சின்ன வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நான் 1 கிலோவை ஃபுல்லாக பீல் பண்ணிவிட்டு அதில் புதினா, கொத்தமல்லி சேர்த்துருக்குறேன். இது எல்லாத்தையும் நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு அந்த மசாலாவில் சேர்த்துட்டு வதக்கிக்கலாங்க. இதோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயிடணும். இந்த சின்ன வெங்காயம் சேர்க்குறதுனால எக்ஸ்ட்ரா பிரியாணிக்கு டேஸ்ட் கிடைக்கும். இப்போது 4 கிலோ தக்காளியை நான் அரைச்சி வச்சுருக்கிறேன், அதையும் ஊற்றிக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஃபைன் கிரேவியாக நம்ம ரெடி பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே ஆயில் பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு பிரியாணி மசாலா ரெடி ஆகும். இந்த சமயத்தில் நான் 1.5 லிட்டர் தயிர் சேர்த்துருக்கேங்க. இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். தயிர் சேர்த்தோன்னா உங்களுக்கு ஆயில் பிரிய ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆயில் பிரிஞ்சு நமக்கு பிரியாணியோட கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு எப்படி ஆயில் பிரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வதக்கினாலே இந்த ஆயில் பிரிஞ்சு வந்துடும். இப்போது நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் மட்டன் பாயில் பண்ணிவிட்டு அந்த வாட்டரை எடுத்து வச்சுருக்கேன். அரிசிக்கு 1க்கு 1.5 அந்த கணக்கில் நான் வாட்டர் சேர்த்துருக்குறேங்க. 1க்கு 1.5ங்கிற விதம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற 15 கிலோ மட்டனையும் சேர்த்துக்கலாங்க. மட்டனை 4 விசில் வச்சு குக்கரில் வேக வச்சுக்கிட்டேங்க, 15 கிலோவையும். இப்போது மட்டன் ஆட் பண்ணியாச்சு. அது கூடவே ஊற வச்ச சீரக சம்பா அரிசியும் வடிகட்டி ஆட் பண்ணிடலாங்க. ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுடலாம். இந்த சமயத்திலே உப்பு, புளி, காரம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். நான் இதில் லெமன் சேர்க்கலை. ஏன்னு கேட்டிங்கன்னா தக்காளியோட புளிப்பு இருந்துச்சு, நாட்டு தக்காளி தான் சேர்த்துருக்கேன். ஸோ அதனால் லெமன் சேர்த்துக்கல. இந்த மாதிரி நீங்கள் சீரக சம்பா அரிசி வச்சு 15 கிலோவில் 15 கிலோ மட்டன் நீங்கள் செய்யும்போது இந்த வீடியோ பார்த்துட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக வரும். எல்லா இடமும் நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ தண்ணியும் வாட்டர் லெவலும் நமக்கு ஈக்குவலாக வர வரைக்கும் நம்ம அடிப்பிடிக்காமல் கிண்டணும். மீடியம் ஃபயர்லேயே வச்சுக்கோங்க அடுப்பை. நான் இது கேஸ் அடுப்பதில் தான் செய்கிறேன். இப்போது நம்ம தம் போடுறதுக்கு என்ன பண்ணுவோன்னா, மேலே நான் தந்தூர்லேருந்து நெருப்பு எடுத்துகிட்டு போட்டுருவேன். ஸோ அது நமக்கு சூப்பராக தம் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் எப்படி நிற்கிது பாருங்கள். அது ஃபுல்லாக அப்சர்வ் ஆகி நமக்கு அருமையாக ரெடி ஆகிடும். இந்த சமயத்தில் கார்னிஷ்காக கொஞ்சம் க்ரீன் சில்லி மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போது பார்த்தீங்கன்னா அரிசியோட லெவலும் வாட்டரோட லெவலும் ஈக்குவலாக வந்துருச்சு. நம்ம ரைஸ் எடுத்து பதம் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம வச்சுருக்கிற தண்ணியும் ரைஸும் நமக்கு கரெக்டாக இருக்குது. இந்த சமயத்தில் தம் போடுற ப்ராசஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. மூடியை போட்டு நம்ம தம் போட ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தம் போட்டுடலாம். நமக்கு ஃபுல்லாக வாட்டர் ட்ரை ஆகல, கொஞ்சம் இருக்கிற மாதிரியே நம்ம தம் போட்டுருக்குறோம். அப்போ தான் மட்டன் ஜூஸியாக கிடைக்கும் நமக்கு.
ஃபுல்லாக நம்ம வாட்டரை ட்ரை பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து ரொம்ப மட்டன் ட்ரை ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து தம் போட்டு இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தம்மை உடைக்கிற ப்ராசஸ் ஆகிடுச்சிங்க. நான் வந்து தம் போடுறது வந்து 25 மினிட்ஸ் தம் போட்டு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன். இப்போ அரை மணி நேரம் கழித்து நான் கொஞ்சம் நெய் சேர்த்து ஃப்ரை பண்ண கேஷ்யூ நட்டையும் போட்டு இப்போ தம்மை உடைச்சிடலாங்க. வாங்க தம்மை உடைச்சிடலாம். நமக்கு சூப்பராக மட்டன் பிரியாணி ரெடி பண்ணிட்டோம். நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் உதிரி உதிரி எப்படி வருதுன்ட்டு. அதே சமயத்தில் நல்லாவும் ரைஸ் குக் ஆகிருக்கு. அது போலவும் மட்டனும் நமக்கு பஞ்சு பஞ்சாக நல்லா வெந்திருக்கு. ஆனால் மட்டனும் உடையாது, நல்லா வெந்திருக்கும். அதே சமயத்தில் உடையாமலும் இருக்கும். பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு, கிளறும்பொழுது எந்த ஒரு பீஸும் உடையாமல் இருக்கும். ரைஸு அருமையாக தனித்தனியாக உடையாருதுங்க. நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.